சேகரு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். வெரி குட். அங்கே பாருங்கள், தோசை, பணியாரம், கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். காலையிலேருந்து சேர்ந்துக்கிறாங்களா? வாங்க சாப்பிடலாம். சரிங்களா? நம்மள மாதிரி இல்லை, வாங்க சார். ஓகே. நம்ம ட்ரெயினில் போகிறோம். நான் வீட்டில் இருந்தால் இன்னும் ஒரு 10 எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, அந்த பணியாரத்து கார சட்னி சூப்பராக இருக்கு. இது தோசை மாவு. அதே தோசை மாவில் தாளிச்சு பணியாரம். நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் எல்லாரும் சுட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்படியே வாங்க. அவங்க சாப்பிட்டு, நான் சாப்பிட்டேன் காலையிலேயே. அவங்க செஞ்சோடனே கடகன்னு சாப்பிட்டேன். இது புஞ்சம் புளியம்பட்டி, அவங்க வீடு தான். நம்ம மிக தீவிரமான சப்ஸ்கிரைபர், ரசிகர்கள் கூட சொல்லலாம், கூட போகிறவங்க கூட சொல்லலாம். கூட போகிறவங்க கூட அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க, அப்படி கவனிச்சாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்கு கார்லேயே கூட்டின்னு வந்துட்டாங்க. இந்த கார்லேயே கூட்டின்னு வந்துட்டு நைட்டு தங்க வச்சு, இப்போது லட்சுமி நரசிம்மன் கோயில் கோயம்புத்தூர் போகிற வீடு இருக்குது, அதெல்லாம் கூட்டின்னு போய்ட்டு காமிக்கிறேன் நாங்கள். இதுதான் அவங்க ஏரியா. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே போகலாமா? படி. போகலாம். கிராமம் புஞ்சம் புளியம்பட்டி கிராமம். கிராமத்துலேருந்து ஒரு நாள் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இருந்துட்டேங்க. எதனா சவுண்டு எதனா கேட்குதா பாருங்கள். டர்ரு புர்ரு பஸ் எதுவுமே ரொம்ப அமைதியாக இருக்குது. இது அவங்க மொட்டை மாடி. இந்த மாதிரி ஓடு குடிசெல்லாம் நம்ம சென்னையில் பார்க்க முடியாது. இங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி. என்ன ஓடு சொல்லுவாங்க? அது ஓடு சீமை ஓடா, கார் என்னவோ சொல்லுவாங்க, தெரியல எனக்கு. இடம் அமைதியாக இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ 11:30 மணிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் பிடிச்சா சென்னைக்கு நேரம். அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு நினச்சிருந்தேன், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாள் இங்கே இருக்கலாம்னு நினச்ச முடியல. ஒரு அருமையான ஊர், அருமையான இடம். ஒரு கிராமத்தில் தங்குறது ரொம்ப சந்தோஷம். நன்றி குருந்தாச்சலம் பிரதர் அண்டு மல்லிகா சிஸ்டர். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.